ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி ஒரு டேஸ்டியான நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். வாழைப்பழம் ரவை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ நல்ல பழுத்த வாழைப்பழமாக ஒரு 4 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. ஸோ வாழைப்பழத்தோட தோலெல்லாம் நல்லா உரிச்சிட்டு இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம வேக வைக்க தான் போகிறோம், அதனால் இந்த அளவுக்கு கட் பண்ணால் போதும். ஸோ எல்லா வாழைப்பழத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா உருகினப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு இது நல்லா வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ நம்ம இது மாதிரி கிளறிக்கிட்டே இருந்தோம்னா வாழைப்பழம் நல்லா வெந்துடும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ரவை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம். இது வறுத்த ரவை. ஸோ ரவையும் வாழைப்பழமும் நல்லா சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது வேகத்துக்காக பால் ஊற்றிக்கலாம். 1 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றிக்கலாம். நம்ம எந்த கப்பால் ரவை அளந்தோமோ அதே கப்பால் பாலை மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வேகணும். இது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வருது. இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு கலருக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கலந்து விட்டுட்டு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பால் ரவை அளந்தோமோ அதே கப்பால் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி பண்ணி ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா சர்க்கரை நல்லா உருகட்டும். நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். ஸோ ஒரு 5 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். இதை நம்ம நல்லா ஆற வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை நல்லா நம்ம ஒரு வேறு தட்டில் மாற்றிக்கோங்க. வேறு தட்டில் மாற்றிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ கையில் லைட்டாக நம்ம நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ பனிகாரங்களுக்கு வச்சுக்கலாம்.
பணியார கல் வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் இல்லை நெய் எது வேணால் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பால்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு லைட்டாக வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ ஒரு சைடு நல்லா வந்து கிறிஸ்பியாக ஆன அப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இதை அப்படியே திருப்பி போட்டுருக்கலாம். நல்லா வந்து கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. வாழைப்பழம் வச்சு சூப்பரான ஸ்வீட் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.